Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 coordinate geometryல example 5.26 பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Find the intercepts made by the line 4x minus 9y plus 36 equal to 0 on the coordinate axis. Find the intercepts made by the line. அதாவது இந்த லைன் வந்து மேக் பண்ணக்கூடிய இன்டர்செப்ட்ஸ், அதாவது எக்ஸ் இன்டர்செப்டும் கேட்டிருக்காங்க, ஒய் இன்டர்செப்டும் கேட்டிருக்காங்க ஆன் த கோஆர்டினேட் ஆக்சஸ். இந்த ஈக்குவேஷன் மேக் பண்ணக்கூடிய இன்டர்செப்ட்ஸ். இன்டர்செப்ட்னா ஆக்சுவலாக என்னது? எக்ஸ் இன்டர்செப்ட்னா என்ன, ஒய் இன்டர்செப்ட்னா என்னது? எக்ஸ் இன்டர்செப்ட்னா ஒரு லைன் வெர்டிக்கலாக இல்லாத ஒரு லைன் வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது. அப்போ அந்த பாயிண்டில் எக்ஸ் கமா ஒய்யின் கோஆர்டினேட்ஸ் இருக்கும். அதில் எக்ஸோட வேல்யூ தான் என்னது? எக்ஸ் கோஆர்டினேட். இப்போ ஒய் ஆக்சிஸை ஒரு லைன் கட் பண்ணுறப்போ அதில் ஒரு பாயிண்ட் இருக்கும் எக்ஸ் கமா ஒய், அதில் ஒய்யோட கோஆர்டினேட் தான் என்னது? ஒய் இன்டர்செப்ட். இப்போ இந்த ஈக்குவேஷன் அந்த கோஆர்டினேட் ஆக்சஸில் மேக் பண்ணக்கூடிய இன்டர்செப்ட்ஸ், எக்ஸ் இன்டர்செப்ட், ஒய் இன்டர்செப்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் சொல்யூஷனில் given the equation of the line is என்ன கொடுத்துருக்காங்க? 4x minus 9y plus 36 equal to 0. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி இதில் எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க போகிறோம்? நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இன்டர்செப்ட்ஸ் ஃபார்ம் வந்து என்னது? இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் எ லைன் என்னது? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 தானே. அப்போது இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டா போதும். இந்த கீழே என்ன இருக்குது? இதுதான் எக்ஸ் இன்டர்செப்ட். பி இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ வருதோ அதுதான் என்னது? ஒய் இன்டர்செப்ட். ஸோ நம்மளோட வேலை வந்து இப்போது இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றது தான். சரி, ஓகே. ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் டேம், இந்த நம்பர் வந்து எங்கே இருக்குது? இதில் ஈக்குவலுக்கு அப்புறம் தான் 1 வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த நம்பரை என்ன செய்ய போகிறோம்? ரைட் சைடில் கொண்டு வர போகிறோம். ஸோ 4x minus 9y equal to ப்ளஸ் 36 வந்து ரைட் சைடு வரப்போ -36ன்னு கொண்டு வந்துட்டோம். அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஈக்குவல் டு 1ன்னு கொண்டு வரணும். ஆனால் இங்கே நமக்கு ஈக்குவலுக்கு அப்புறமா -36ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 1ன்னு கொண்டு வரணும்னா -36ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ -36ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைடட் பை -36. -36னா இதை மட்டும் -36ஆல் டிவைட் பண்ணக்கூடாது, ஹோல் ஈக்குவேஷனையும் -36ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 4x minus 9y டிவைடட் பை -36 ஈக்குவல் டு -36 பை -36. இது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடச்சிரும்? 1ன்னு வந்துடும். இப்போ இது என்னாகும்? 4x பை -36 மைனஸ் 9y பை -36ன்னு ஆயிருமா? தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 4 36 எஸ், 1 4 is 4, 9 4s are 36, 1 9 is 9, 4 9s are 36. ஓகே, கேன்சல் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்னென்னு வந்திருக்கு? மேலே இருக்கிறது எக்ஸ்ன்னு வந்துடுச்சு. பை -9 ப்ளஸ் ஒய் பை 4 ஈக்குவல் டு 1. இந்த மைனஸும் இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கா? இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுது. ஏன்னா நமக்கு எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பின்னு கொண்டு வரணும். அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த மைனஸையும் சேர்த்து ப்ளஸ்ன்னு போட்டாச்சு. ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கு. சரி, நம்ம கிட்டத்தட்ட இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். we know that the intercept form of a line is x by a plus y by b equal to 1. இந்த ஃபார்மையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? -9. b இருக்கிற இடத்துல 4 இருக்குது. ஸோ கம்பேரிங் 1 and 2 we get x intercept வந்து a equal to -9 and y intercept b equal to 4ன்னு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இங்கே x தான் கண்டிப்பாக இருக்கணும், இங்கே x தான் கண்டிப்பாக இருக்கணும், இங்கே y தான் இருக்கணும், ஈக்குவலுக்கு அப்புறம் 1 தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டு a இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்து அதான் x intercept, b இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்து அதான் y intercept. ஓகேவா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடும் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். Find the intercepts made by the line 4x minus 9y plus 36 equal to 0 தானே. 4x minus 9y plus 36 equal to 0. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிப்போம். எக்ஸ் இன்டர்செப்ட்னா என்னது? ஒரு வெர்டிக்கல் இல்லாத ஒரு லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஒரு பாயிண்டில், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸை ஒரு பாயிண்டில் கட் பண்ணும். அப்போ அந்த கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய்ன்னு அந்த கோஆர்டினேட் இருக்கும். அதில் எக்ஸோட கோஆர்டினேட் என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸோட கோஆர்டினேட் தான் என்னது? எக்ஸ் இன்டர்செப்ட். அப்போ ஒய்யோட வேல்யூ இந்த இடத்துல என்னவா இருக்கும்?
இந்த பாயிண்டில் ஒய்யோட வேல்யூ கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒய்யோட வேல்யூ ஜீரோவாக தான் இருக்கும். அப்போ இதில் ஒய்யோட வேல்யூ ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டிடியூட் y equal to 0 in equation. Y equal to 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 4x minus 9 into 0 plus 36 equal to 0. 4x இது 0 ஆயிரும் plus 36 equal to 0. அப்போ 4x equal to minus 36. அப்போ x equal to minus 36 by 4. 4ஐயும் 36ஐயும் கேன்சல் பண்ணால் 9. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது நமக்கு? -9. அதாவது எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து நமக்கு -9 கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் இன்டர்செப்ட்னா என்னது? ஒரு வெர்டிக்கல் இல்லாத ஒரு லைன் ஒய் ஆக்சிஸை ஒரு பாயிண்டில் கட் பண்ணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒய்யோட கோஆர்டினேட் என்னது? அதுதான் என்னது? ஒய் இன்டர்செப்ட். அப்போ ஒய்யோட கோஆர்டினேட் தான் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன தான் இருக்கணும்? கண்டிப்பாக ஜீரோவாக தான். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஜீரோங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டிடியூட் x equal to 0 in equation. 4 into 0 minus 9y plus 36 equal to 0. இது 0 ஆயிரும். minus 9y equal to plus 36 அங்க போகிறப்போ minus 36. அப்போ y equal to minus 36 by minus 9. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். 1 9 is 9. 4 9s are 36. ஸோ ஒய்யோட வேல்யூ என்னது? 4 கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து -9 அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வந்து 4 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டில் எது ஈஸின்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.